எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், தேர்தல் முடிவுகள் இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி விஷயம், இந்த கருத்து கணிப்புகள், நம்ம நடத்தின ஆய்வுகள், இது எல்லாமே ஏன் இந்த எலெக்ஷனில் வந்து தோற்றது? எல்லாமே வந்து ஒரு இதை தவிர ஏன் எல்லாமே இந்த மாதிரி மிசரபிளாக தோற்றுன்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா ஒரு அப்படியே ஒரு புயல் மாதிரி கிளம்பி இருக்கு. கடைசி 3 நாள்ல என்னெல்லாமோ நடந்துருக்கு. நம்மளாம் அரசியல் பேசிட்டு இருக்க வேஸ்ட்டுங்க. இந்த அரசியலே மாறிடுச்சுங்க. எல்லாத்தையும் அவர் மாத்திட்டாருங்க. சென்னை அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டையாக கருதப்பட்டது. அந்த கோட்டையில வடசென்னையில முக்கியமான தொகுதி, அதுவும் முதலமைச்சர் தொகுதி. ஸ்டாலின் அவர்கள் எப்படி தோற்றார்? எல்லாத்தையுமே வந்துங்க பணத்தால விலைக்கு வாங்கிட முடியாது. பணத்தை விட்டெறிஞ்சிட்டா ஓட்டு வந்துருங்கிறது கிடையாது. அதிருப்தி அலை வீசக்கூடிய தேர்தலில் நீங்க என்ன பணம் கொடுத்தாலும் பணத்தை வாங்கிப்பாங்க. மனசாட்சிப்படி ஓட்டை போட்டு வந்துருவாங்க. டிஎம்கே அரசு மேல ஒரு கடுமையான அதிருப்தி. அதனால போற இடத்துல ஃபுல்லா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு, நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசி பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க, சார் இந்த கட்சி மட்டும் திரும்ப ஆட்சிக்கு வந்துடக்கூடாது சார். ஆனால் இதை ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய பணியை விஜய் ஓட்ட பிரிக்கிறதுனால ஏடிஎம்கே செய்யும்னு எதிர்பார்த்தாங்க. அதை விஜயே செஞ்சுட்டு போயிருக்காரு. இந்த 35% போறதுக்கு ரொம்ப வித்தியாசமான விதவிதமான உத்திகள், வியூகங்கள் எதுவும் அவங்க வகுக்கல. ரொம்ப அலட்டிக்கல. அவங்க தங்களுடைய தூதர்களா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளை பயன்படுத்தி கொண்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் விஜய்க்கான அம்பாசிடர். அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணாங்க, என் தலையில சத்தியம் பண்ணிட்டு போ, விசிலுக்கு தான் ஓட்டு போடணும். திமுக, அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் அவங்க ஒர்க்கர்ஸ் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க. அது இல்லாம இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய சர்வே ஏஜென்சிஸ் இருக்கு. டிஎம்கே கிட்ட பெண்ணில் ஆரம்பிச்சு சுனில் கனுக்குள்ள டீம் பெரிய ஒரு சர்வே டீம்லாம் இருந்துச்சு. இந்த கட்சிகள் கூட கணிக்கல. ஏன்னா 2 பேரும் பெரிய பெரிய கருத்து கணிப்பு நிறுவனம் எல்லாம் மண்ணக்கம்பி இருக்கு. நிறைய விஷயங்கள் ரிசல்ட்டுக்கு பிறகு நாங்க எங்களை திருத்திக்கிறோம், நிறைய படிக்கிறோம். ஆனா இன்னமும் சொல்றேன், இது எப்படி கெஸ் பண்ண முடியாமல் போச்சுங்கிறது எங்களுக்கு புரியல. விஜய்க்கு வந்து அந்த மெஜாரிட்டி மார்க் கிடைக்கல அப்படிங்கிறதால அதிமுகவோடு ஆதரவோடோ அதிமுக கூட்டணியோ சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்க கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவை எடுப்பாரு? இல்ல, ரூல்ட் அவுட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அமைச்சரவையில் பங்கேற்று எடப்பாடி அவர்கள் துணை முதலமைச்சராக வாய்ப்பெல்லாம் இருக்கா? சார், ஓபிஎஸ் துணை முதல்வராக இருக்க, எடப்பாடியார் ஒரு நாளும் துணை முதல்வராக ஏதோ ஒரு விதத்துல நிச்சயமா வெற்றிகரமா விஜய் அரசை அமைப்பார். ஆனால் ஒன்னே ஒன்று, என்ன விதமான அரசு அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத விஜய் மட்டுமே முடிவு செய்ய முடியாது, அமித்ஷாவும் சேர்ந்தே முடிவு செய்வார். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் முடிவுகள் இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி விஷயம், இந்த கருத்து கணிப்புகள், நம்ம நடத்தின ஆய்வுகள், இது எல்லாமே ஏன் இந்த எலெக்ஷனில் வந்து தோற்றது? எல்லாமே வந்து ஒரு இதை தவிர ஏன் எல்லாமே இந்த மாதிரி மிசரபிளாக தோற்றுன்னு நினைக்கிறீங்க? அதாவது தோற்றுறது அப்படின்னு சொல்றீங்க, ஓகே. ஏன்னா என்ன சொன்னமோ அது போல நடக்கலை அப்படின்னா அது தோற்றது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. தப்பே கிடையாது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய பார்வையில் சொல்ல, இப்போ நாங்களே நிறைய கருத்து கணிப்பு ஜேவிசி போல்ஸ் போட்டிருக்கோம். அவர் ஜேவிசி கொடுத்தது ஆக்சுவலாக சொன்ன அளவில் தவறு எதுவும் நடக்கலை, உண்மையை சொல்கிறேன். ஓகே. ஆனால் நாங்கள் என்ன தரப்பு மக்களெல்லாம் சந்தித்து எங்கெங்கெல்லாம் திரட்டணுமோ அதை தாண்டி சைலண்ட்டாக ஒரு செக்டார் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலை. ஒருவேளை அதை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தால் இன்றைக்கி இந்த விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம். இவ்வளோ பெரிய சுனாமி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்போம். பட் எனிகவ் மேட்ச் ஆகலை. சொன்னதுக்கும் வந்த ரிசல்ட்டுக்கும் மேட்ச் ஆகலை. பட் இது மட்டும் இல்லை, இப்போ ஏராளமான கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் மேட்ச் ஆகலை. ஆக்சிஸ் மை இண்டியா அவங்க தாவேகாவுக்கு 120 சீட்டு வரைக்கும் கொடுத்தாங்க, அது மட்டும் மேட்ச் ஆகிருக்கு. அதே நேரத்தில் டிஎம்கேக்கு 110 சீட்டு கொடுத்தாங்க, அது மேட்ச் ஆகலை. அவங்க இதில் ஒரு போர்ஷன் மேட்ச் ஆச்சு, ஒரு போர்ஷன் மேட்ச் ஆகலை.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் எல்லாமே தவறாயிருக்கு. ஒன்று, இந்த தவறுங்கிறது திடீர்னு இப்போ ஆரம்பமானது இல்லை. 2024 மக்களவை தேர்தலிலிருந்து இந்த போக்கை நம்ம பார்க்குறோம். கருத்து கணிப்புகளுக்கும் எக்ஸிட் போலுக்கும் சம்மந்தமே இல்லாதபடிக்கு ஒரு ரிசல்ட் எப்போ பார்த்தாலும் வருது. இதில் வந்து அந்த போல்ஸ்டர்ஸ் கருத்து கணிப்பாளர்கள் அவங்க எங்கே கரெக்ஷன்ஸ் போடணும் இதெல்லாம் அவங்க தான் யோசிக்கணும். ஏன்னா அதில் நிறைய மெத்தடாலஜி இருக்குது. அப்புறம் இந்த மக்கள் பரப்பை சந்திக்கிறோம்ல, நம்ம இந்த சந்திக்கிற முறையிலேயே மாற்றம் செய்யணுமா, இதெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இவ்வளோ சாம்பிள் சைஸ் இருந்தால் போதும்னு ஒரு மைண்ட் செட்டோடு தான் எல்லாருமே போகிறாங்க. அந்த சாம்பிள் சைஸோடு தான் பண்ணுறாங்க. ஆனால் தொடர்ந்து தப்பாயிட்டுருக்கு. அப்படின்னா இப்போ சாம்பிள் சைஸே ஒவ்வொரு தொகுதிக்கு டபுள் ஆக்கணுமா என்னன்னு தெரில. இது இன்னொரு பிரச்சனை இருக்குது. கருத்து கணிப்பில் ஒரு கொஷினர் கொடுத்து வாங்கிறது இருக்குல்ல, இப்படி ஒரு பெரிய கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஆட்சியின் மீது விருப்பத்துடன் இருக்கிறீர்களா, யார் முதல்வராக வர வேண்டும், இந்த மாதிரிலாம் 7-8 கொஷின்ஸ் கொடுப்போம். ஒரு கொஷினருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா ஒரு பெரிய பண செலவு பிடிச்ச ஒரு பெரிய ப்ராசஸாக இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல்லாம் அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு கருத்து கணிப்பாளர்களோ மற்றவங்களோ செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி தான் பண்ணுறோம். ஸ்பான்சர்ஸும் அப்படி அள்ளி கொடுக்குற மாதிரிலாம் இந்த காலத்தில் கிடையாது. ரிசோர்ஸஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஓரளவு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிற மாதிரி சாம்பிளிங் சைஸை குறைக்கிறாங்க. அப்படி சாம்பிளிங் சைஸை குறைக்கிற காரணத்தினால இந்த மாதிரி தவறு ஏற்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை, நேயர்களுக்கு ஒரு விஷயம் அவங்க புரிதலுக்காக சொல்கிறேன். ஏன்னா இது அவங்களுக்கு தெரியாது, இது எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னா இன்றைக்கி இந்தியாவில் மீடியாவே ஸ்பான்சர் பண்ணி நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல்னு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிம்பாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா தனியாக ஒரு கருத்து கணிப்பை கண்டக்ட் பண்ணிடுவாங்க, எக்ஸிட் போல கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அது கண்டக்ட் பண்ணுறதுக்கான செலவு இதெல்லாம் மேக்கப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஸ்பான்சர் யாரோ ஒருத்தர் அண்டி அவங்கள்ட்டேருந்து பொருள் உதவி பண உதவி பெற்று அதன் மூலமாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இவங்க கண்டக்ட் பண்ண முடிவுகளை வெளியிடுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்தியா டுடே. ஸோ இந்த கருத்து கணிப்பையும் எக்ஸிட் போலையும் வெளியிடுவதற்கு ஒரு நயா பைசா கூட இந்தியா டுடே செலவழிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி எந்த மீடியாவும் கருத்து கணிப்புக்காகவோ எக்ஸிட் போலுக்காக செலவழிக்கிறதே கிடையாது. இதே தான் டைம்ஸ் நவ் எல்லாத்துலேயும். அதனால ஒரு பெரிய அளவில் ரிசோர்ஸை இதுக்காக அலாட் பண்ண முடியலை. எப்படி கை காசு போட்டால் நீங்கள் பண்ணுவீங்க? பெரிய ஸ்பான்சர் கிடச்சா ரொம்ப சிறப்பாக செய்யலாம், நிறையா இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்லி நியாயப்படுத்த விரும்பலை. தவறாக போனது தான், அதை ஒப்புக்கொண்டு தான் ஆகணும், சரி செய்தாகணும். அப்படி சரியே செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் பேசாமல் கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் பண்ணாமல் இருந்துறது உத்தமம். அவ்வளோதான். இப்போ இந்த எலெக்ஷனில் நம்ம நிறைய ஃபேக்டரை பற்றி பேச வேண்டிய இருக்குது. அதில் வந்து மிக குறிப்பாக வந்து விஜய் ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. இதுக்கு இந்த எல்லா பெரும்பாலானவர்கள் இதை விஜய் வந்து ஸ்பாயிலர், ஓட் கட்டர், அவர் வந்து வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்ட நிலையில், அந்த வாக்குகளை வந்து இங்கேருந்து பங்கிட்டுக் கொள்வார்னு சொல்லப்பட்ட நிலையில், இப்போது அவரிடம் இருந்து பிரிந்த வாக்குகளை தான் திமுக பங்கிட்டது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த விஜய் அப்படிங்கிற இந்த வேவ் வந்து எப்படி கிரியேட் ஆகிருக்கும், ஏன் கிரியேட் ஆகிருக்கும், இதோட பேஸ் என்னவா? அதாவதுங்க, விஜயை பொறுத்தளவில் அவரை பற்றின மதிப்பீடு செய்தவர்கள் எல்லோருமே ஒரு 15%லேருந்து 20-22% வரைக்கும் அவர் வாங்குவார்னு மதிப்பீடு செஞ்சார். ஆக்சுவலாக இந்த மதிப்பீடு உண்மையாக இருந்தால் அவர் ஓட்கட்டரா மட்டும்தான் இருந்திருப்பார். அவர் வந்து ஏதோ ஒரு திராவிட கட்சியை பாதிக்கக்கூடியவராக இருந்திருப்பார். இல்லாட்டி 2 திராவிட கட்சிகளையும் வெவ்வேறு செக்டாரில் வெவ்வேறு இடங்களில் அவர் பாதிக்கக்கூடியவராக இருந்திருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ சென்னையில் ஃபுல்லாக அவர் டிஎம்கே பாதித்திருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் ஃபுல்லாக அவர் வந்து அதிமுகவுடைய ப்ராஸ்பெக்டஸை பாதித்து இருக்கிறார். அந்த மாதிரி இருந்திருப்பார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து 22 அந்த லெவலில் தாண்டி 35%க்கு போயிருக்கிறார். இப்போ வந்து விஜய் வாங்கியிருக்கிற ஓட்டு 1,72,00,000, 35% வாங்கியிருக்கார். 35% வாங்குறப்போ இவர் ஓட்கட்டரால இல்லை, அவரே ஓட்டு எடுக்கக்கூடியவராக மாறி விடுகிறார்.
அதில் தான் பார்த்தீங்கன்னா சரமாரியா எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. கீதா ஜீவன் தோற்று போகிறார், மகேஷ் அன்பில் பொய்யாமொழி தோற்று போகிறார், இப்படி யார் யாரெல்லாமோ தோற்று போகிறாங்க. பல பேர் திணறி போயிட்டாங்க மீண்டு வர்றதுக்கு. இப்படியெல்லாம் நடக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயாக மாறிவிட்டார். அது காரணம் 35%. பட் அதே நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு விஜய் சுனாமி அடிச்சிருக்கு, இவர் இவ்வளோ ஓட்டை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால திராவிடியன் ஃபோர்ஸஸ் அவ்வளவுதான்னு நீங்கள் விட்டுறவும் முடியாது. இன்றைக்கி இந்த திராவிடியன் ஃபோர்ஸஸும் சிறப்பாகவே ஓரளவு வாங்கியிருக்காங்க இந்த சுனாமிலையும். இப்போது டிஎம்கே எடுத்துக்கோங்க, 1,19,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, இது 24%. ஏடிஎம்கே 1,04,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது, இது 21%. இந்த ரெண்டையும் கூட்டினா இந்த திராவிடியன் ஃபோர்ஸஸுக்கு மட்டும் 45% ஓட்டு இருக்குது. எண்ணிக்கையில் சொன்னால் 2,23,00,000 ஓட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் கூட்டணியோடு வாங்கினது தானே? இல்லை, நான் இந்த கட்சி அது கரெக்டு. இப்போ இவர் கூட்டணி இல்லாமலேயே 108 தொகுதிங்கிறது பெரிய வெற்றி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இதை டிஸ்கவுண்ட் பண்ணிடவும் முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் திராவிடியன் ஃபோர்ஸஸ். அதனால் இது ஒரு பெரிய சுனாமிங்க. இந்த ஓட்டு எங்கேருந்து வந்தது? இது ரொம்ப டஃப்பான ஒரு ஆய்வுக்குரியது. ஒரு சைலண்ட் வேவ் ஒன்று அடித்து தூக்கியிருக்கு. இந்த வேவை நான் கம்பேர் பண்ணேன்னா 1977க்கு தான் போகணும். ஜனதா கட்சியினுடைய எழுச்சி நடந்து இந்தியாவில் முதன்முறையாக ஒரு காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைந்தது பாருங்க. அப்போது ஜனதா கட்சி இந்த அளவுக்கு ஜெயிச்சதுங்கிறத ரிசல்ட் வர்றப்ப தான் எல்லாருமே உணர்ந்தாங்க. இந்த ரிசல்ட்டுக்கு முன்னால் வரைக்கும் ஜனதா கட்சியில் ஜெயிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னால் இம்மிடியட்டாக ஒரு ஓராண்டுக்குள்ளே தான் ஆரம்பித்த கட்சி. அதில் வேட்புமனு தாக்கல் பண்ண பல தலைவர்கள் திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருந்தார்கள். சிறையில் இருந்தவாறு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். பிரச்சாரத்துக்கு அவர் அனுமதிக்கப்படலை. இந்தியாவிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சது அன்றைக்கி நம்பர் 1 ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சிறையில் இருந்தவர். அவர் கடைசியில் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிறதுக்கு சிறையிலிருந்து அவர் வெளியேற அனுமதிக்கப்பட்டார். அப்படி ஒரு சுனாமி அடிச்சுது. அந்த தேர்தலில் இந்திரா காந்தி தோத்தாங்க, சஞ்சய் காந்தி தோத்தார். நார்த் இந்தியாவே ஒரு பெரிய வேவ், யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கடுத்து ஒரு கம்பேரிசன்னா 2015 டெல்லியில் ஆம் ஆத்மி ஜெயிச்சது. 70 தொகுதியில் 67 ஜெயிச்சாங்க. இப்படி ஜெயிக்கும்னு யாருமே கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணாங்க. இப்போ அதுபோல் இருக்குது. அதாவது கடைசி 3 நாளில் என்னெல்லாமோ நடந்திருக்கு. தாவேகா அப்படியே ஒரு புயல் மாதிரி கிளம்பியிருக்கு, பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது அநேகமாக பலருக்கு ஓட்டு போட்டதுக்கு பிறகு தான் ரியலைசேஷன். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மிக முக்கியமான தலைவர் எனக்கு கால் பண்ணுறாரு, சீனிவாசன் தாவேகா என்ன ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், அட போங்க சீனிவாசன் நீங்கள் அப்படின்னு. சார், தாவேகாவுக்குன்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இல்லை, வலுவான கூட்டணி இல்லை, எப்படி சார் பெருசாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் ட்ரெடிஷ்னலாக சொல்கிறேன். சார் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க சார். வந்தவெல்லாம் சக்குன்னு விசிலில் இது பண்ணிட்டு போயிருக்கான், பட்டன் அமைக்கிட்டு போயிருக்கான், அவ்வளோதான் சார். அவர் மாட்டில் ஏதோ அந்த தொகுதி ஒரு 20-30 தொகுதியை சேர்ந்த ஒரு இடத்துக்கு அவர் மாட்டில் வந்துட்டு போகிறாரு, மொத்தமும் அப்படியே சாஞ்சிடுச்சு சார். இது கம்ப்ளீட்டாக மாறி போச்சு சார். நீங்கள் வேறு 30%, 32% இருந்தாலும் எடுக்க போகிறாரு சார். நம்மளாம் அரசியல் பேசிகிட்டு இருக்க வேஸ்ட்டுங்க. இந்த அரசியலே மாறிடுச்சுங்க, எல்லாத்தையும் அவர் மாற்றிட்டாருங்க. சார் என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஸ்ரீனிவாஸ், அதுதான் உண்மை. எனக்கு வந்தவன் கேட்டால் அத்தனை பேர் விசில்ங்கிறேன், நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறாள் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. சரி சார் பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னதே நடந்துருச்சு. இதில் அடுத்த இந்த எலெக்ஷனில் வந்த பெரிய ஷாக் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோற்றது. இது ஆக்சுவலி எப்படி, ஏன்னா இது பல்வேறு ஃபேக்டர்ஸோடு நம்ம ஆராய வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, சென்னை அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டையாக கருதப்பட்டது. நீங்களே சொல்லியிருக்கீங்க, கோட்டையும் டெல்டாவும் எங்கள் வசமானதுன்னு கருணாநிதி அவர்கள் எழுதினார் அப்படின்னு.
அந்த நேரத்திலேயே வந்து திமுக தக்க வைத்த ஒரு கோட்டை. அந்த கோட்டையில வடசென்னையில முக்கியமான தொகுதி, அதுவும் முதலமைச்சர் தொகுதி. ஸ்டாலின் அவர்கள் எப்படி தோற்றார்? அதாவதுங்க, ஒரு விஷயம், டிஎம்கே அரசுக்கு எதிரான அதிருப்தி உச்சத்தில் இருந்தது. அதை எங்களுடைய கள ஆய்வுகள் எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். எங்கே போனாலும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது, கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, விவசாயிகள் அதிருப்தியிலேருந்து கண்ணாபின்னான் இருந்த அதிருப்தி இதில் சென்னையை பொறுத்தளவு ஆல்ரெடி விஜய் ஒரு பலமான சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உணர்ந்திருந்தாங்க. டிஎம்கே தலைமை திட்டவட்டமாக அதை உணர்ந்திருந்தது. அதனால தான் அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் சென்னைக்குன்னு அவங்க தனியாக மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க. ஏன்னா சென்னை கையை விட்டு போகுதுங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு. அது அவருடைய குளத்தூர்லேயே அவருக்கு பாதிப்பு இருக்குங்கிறது அவர் தெரிஞ்சிருந்தார். அதனால தான் அவங்க சென்னைக்குன்னு தனி மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாங்க. டிஎம்கே ஹிஸ்ட்ரியில் என்னைக்காவது அந்த மாதிரிலாம் ஒரு தனி மேனிஃபெஸ்டோ மெட்ராஸுக்குன்னு வெளியிட்டது உண்டா? சென்னைக்கு ஏன் வெளியிட்டாங்க? ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது. என்ன நடந்ததுன்னா, இந்த அதிருப்தி அலைய ஏடிஎம்கே கூட்டணி பெருமளவு அதனுடைய ஸ்ட்ராங்கான ஏரியாவில் அது அள்ளிரும், டிஎம்கே ஸ்ட்ராங்கான ஏரியாவில் தாவேக்கா அள்ளிரும் அப்படின்னு கருந்தாங்க. ஆனால் அந்த அதிருப்தியை பெருமளவு தாவேக்கா ஸ்வீகரித்து கொண்டிருக்கிறது. இந்த இது நடந்திருக்கு. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க குளத்தூரில் ஒரு பெரிய அதிர்ச்சின்னு. இந்தியா டுடேயில் ஒரு நிகழ்ச்சி, தேர்தலுக்கு முன்னால், அந்த ரிசல்ட்டுக்கு முன்னால், அப்போ சுமன் சி ராமனும் அந்த ஆங்கரும் பேசுகிறப்போ சில கேள்விகள் ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போலை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த ஆங்கர் சொல்கிறாங்க, இல்லையே நாங்கள் குறிப்பாக சில விஷயம் சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு கொளத்தூரில் ஸ்டாலினும் சரி, சேப்பாக் ட்ரிப்ளிகனில் இவர் உதயநிதி ஸ்டாலினும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டி இருக்கும்னு ஆக்சிஸ் மை இந்தியாவில் சொல்லியிருக்கோமே அப்படின்னு போகிற போக்கில் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய விதமாகத்தான், அப்படி ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கு. இத்தனைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கொளத்தூரில் அவர் நிறைய செய்திருக்கிறார். அப்படியும் மக்கள் வந்து கண்ணின் சாகலை அப்படின்னா அது ஓவரால் அதிருப்தியின் விளைவு. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி யார்கிட்ட சொன்னிருந்தோம், எல்லாத்தையுமே வந்துங்க பணத்தால் விலைக்கு வாங்கிட முடியாது. பணத்தை விட்டறிஞ்சிட்டா ஓட்டு வந்துருங்கிறது கிடையாது. இந்த பணம் எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு அலைகளற்ற தேர்தலில் பணம் வந்து டைரக்ஷனை மாற்றி விடும். யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் வெற்றி அப்படி போகும். ஆனால் அதிருப்தி அலை வீசக்கூடிய தேர்தலில் நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலும் பணத்தை வாங்கிப்பாங்க, மனசாட்சிப்படி ஓட்டம் போட்டு வந்துடுவாங்க. அங்கு பணம் வேலை செய்யாது. அதிருப்தி ஓவராக இருக்கிற இடத்துல பணத்தை நீட்டினா மக்களுடைய டெண்டன்சி என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட கொள்ளையடித்த பணத்தை தானே கொடுக்குறாங்க, வாங்கிக்க, நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டம் போட்டு போவோம், இப்படி தான் நினைப்பாங்க. அதிருப்தி இல்லாத தேர்தல், ஒரு அலைகளற்ற தேர்தல், பணத்தை கொடுத்தா வாங்கின பணத்துக்கும் ஓட்டம் போட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். இந்த தடவை அதிருப்தி உச்சத்தில் இருந்தது. நாங்கள் தான் சொன்னோமே, மானாமதுரையிலும் சரி, மயிலத்துலையும் சரி, மயிலாடுதுறையிலும் சரி, விவசாயிகள் அப்படியே கட்டும் கோபத்தில் இருந்தாங்க. அவ்வளவு கோபத்தில் இருந்தாங்க. டிஎம்கே அரசு மேலே ஒரு கடுமையான அதிருப்தி. அதனால போகிற இடத்துல ஃபுல்லாக ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசி பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க, சார் இந்த கட்சி மட்டும் திரும்ப ஆட்சிக்கு வந்துடக்கூடாது சார். எல்லாரும் சொன்னாங்க. இந்த திரும்ப ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறது கரெக்டாக நடந்திருக்கு. ஆனால் இதை ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய பணியை விஜய் ஓட்ட பிரிக்கிறதுனால ஏடிஎம்கே செய்யும்னு எதிர்பார்த்தாங்க. அதை விஜயே செஞ்சுட்டு போயிருக்காரு. இதுதான் பெரிய மாற்றம். இல்லை, அதுதான் எப்படி நடந்தது? அதுதான் எப்படின்னா, 22 அதிகபட்சம் 22% வாங்குவார்னு எதிர்பார்த்த விஜய் 35% போயிருக்காங்க. இந்த 35% போகிறதுக்கு ரொம்ப வித்தியாசமான விதவிதமான உத்திகள், வியூகங்கள் எதுவும் அவங்க வகுக்கலை, ரொம்ப அலட்டிக்கலை. அவங்க தங்களுடைய தூதர்களாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைகளை பயன்படுத்தி கொண்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் விஜய்க்கான அம்பாசிடர். அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, என் தலையில் சத்தியம் பண்ணிட்டு போ, இதெல்லாம் சொல்லித்தராங்க காணொளிகள் வாயில. என் தலையில் சத்தியம் பண்ணிட்டு போ, விசிலுக்கு தான் ஓட்டு போடணும். அப்பா அம்மாட்ட வாங்குறாங்க, தாத்தா பாட்டிகிட்ட சத்தியம் வாங்குறாங்க. எப்படி இருக்கும்?
சார் இதில் இன்னொன்று, கருத்து கணிப்பாளர்கள் பத்திரிகையாளர் கணிக்கல, கருத்து கணிப்பாளர் கணிக்கல, எல்லாமே கணிக்கலனாலும் கூட திமுக, அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் அவங்க வந்து அவங்க ஒர்க்கர்ஸ் கிரவுண்டில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய சர்வே ஏஜென்சிஸ் இருக்குது. டிஎம்கே கிட்ட பெண்ணில் ஆரம்பித்து சுனில் கனுக்குள்ள டீம் பிறகு பெரிய ஒரு சர்வே டீம்லாம் இருந்துச்சு. இந்த கட்சிகள் கூட கணிக்கல. ஏன்னா 2 பேருமே விஜய் பற்றி பேசக்கூடாது. சொல்கிறேன், ரொம்ப நிபுணத்துவம் பெற்ற ஒரு கருத்து கணிப்பு, ஒரு பெரிய ஆய்வு நிறுவனம்னா சபரி சுண்டை பெண்ணு சார். அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற சார், வேற லெவல். அவங்களாலேயே முடியலையே, ஒன்றுமே செய்ய முடியல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் அதைத்தான் சொன்னேன், சைலண்ட் வேவ். இது சைலண்ட் ஓட்டர்ஸ் சார். சைலண்ட் ஓட்டர்ஸ் திடீர்னு எமர்ஜானா வாயை திறக்கவே மாட்டான், வாயவே திறக்க மாட்டான். அவன் மனசுக்குள்ளே கரெக்டாக எலெக்ஷன் டயத்தில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட பேசுவான், அவ்வளோதான். நம்மள்கிட்ட பேசவே மாட்டாங்க. இன்னொன்று, இந்த கிராமப்புற ஓட்டுகளும் கிராமப்புற வாக்காளர்களும் அந்த தொகுதியும் கூட இவருக்கு வந்து வந்திருக்கு. நம்ம ஆரம்பத்தில் அர்பனுக்கு பண்ணோம், பட் கிராமப்புறங்களும் வந்து, அதாவது கிராமப்புறங்களில் வந்திருக்கு, ஆனால் ஓரளவு குறைவாக வந்திருக்கு. இப்போ ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதிகள்லாம் எதுன்னு பாருங்கள், பெருமளவு கிராமப்புற தொகுதிகளாக இருக்கும். இப்போ அதே போல் டிஎம்கே பெரிய பெரிய தலைகள்லாம் தத்தளிச்சாங்க. இப்போ அருப்புக்கோட்டை தொகுதியில் கேகேஎஸ்ஆர் ஆரம்பத்தில் தடுமாறினார், திருச்சூரில் தங்கம் நினைத்து கடைசியில் நீந்தி கரை சேர்ந்தாங்க. இது எல்லாம் கிராமம் சார்ந்த கிராம தொகுதிகள் தான். ஓரளவு இவங்க தப்பிச்சது கிராமம் சார்ந்த தொகுதிகள் தான். அர்பன் இதில் தவிடுபடி ஆக்கியிருக்காங்க. அந்த விதத்தில் நாங்கள் சொன்னது கரெக்டு தான். அர்பனில் இவர் இருக்குது, ஆனால் நாங்கள் கூடுதல் அழுத்தம் சொன்னோம், கிராமங்களில் இவருடைய ட்ரேசஸே கிடையாதுன்னு. அப்படி இல்லை, கிராமங்களில் ஒரு தாக்கத்தை அவர் நிகழ்த்தி இருக்கிறார், ஆனால் அர்பன் அளவுக்கு கிடையாது. நிறைய விஷயங்கள் ரிசல்ட்டுக்கு பிறகு நாங்கள் எங்களை திருத்திக்கிறோம், நிறைய படிக்கிறோம். கரெக்ட். ஆனால் இன்னமும் சொல்கிறேன், இது எப்படி கெஸ் பண்ண முடியாமல் போச்சுங்கிறது எங்களுக்கு புரியலை. இப்போ சபரீசனுடைய பெண் நிறுவனத்துக்கு முன்னாலாம் மற்றவங்களாம் ஒன்றுமே கிடையாதுங்க, அவங்களாலே புரிஞ்சுக்க முடியலைங்க. பெரிய பெரிய கருத்து கணிப்பு நிறுவனம் எல்லாம் மண்ணக்கம்பி இருக்கு. காரணம், விஜய்க்கு ஓட்டு போடணும் தீர்மானிச்சவங்க வாயை திறக்கலைங்க, கட்சிப்புன்னு இருந்திருக்காங்க. எலெக்ஷன்ல அவங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் வாயவே திறந்திருக்காங்க. அதனால தான் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் விஜயை பற்றின சத்தம் ரொம்ப கூடுதலாக இருந்தது. அது வரைக்கும் விஜயை பற்றி ஒன்றுமே கிடையாது, பேசவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக வேலை பார்த்த ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவங்க வந்து எலெக்ஷன் டே அன்னைக்கு ட்ராக் பண்ணாங்க ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு. அதில் காலையில் எலெக்ஷன் தொடங்கினதுலேருந்து மேக்சிமம் 9:30 மணிக்குள்ள பெருமளவு தாவேகாவினர் ஓட்டை போட்டு போயிட்டாங்க. அந்த டயத்தில் போலிங் ஆனது எல்லாமே தாவேகா ஓட்டு தாங்க. மத்தியானத்துக்கு மேலே தான் டிஎம்கே ஓட்டே உள்ளே வருது. என்னன்னா, ஒரு பெரிய கடமை உணர்ச்சியோட ஒரு எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது, இல்லாட்டினா கூட நம்ம ஓட்டை யாராவது போட்டுருவாங்க, ஏதோ ஒரு பயம். கரெக்டாக தமிழ்நாடு முழுக்க பரவலாக அப்படி நடந்திருக்கு. காலையில் அந்த போலிங் எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்து ஒரு 9:30 வரைக்கும் ஏதோ சொன்னாங்க. அதுக்கு உண்டான டயத்தில் விழுந்த ஓட்டில் பெருமளவு ஓட்டு தாவேகா ஓட்டு தான். இதில் நாள் முழுக்க சமச்சீரான அளவுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக டிஎம்கே இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா எங்கேயோ கரெக்டாக அவங்க ஆக்டிவேட் பண்ணப்படுறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுது, சொல்கிறபடி அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, தாத்தா பாட்டியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, மாமா மாமியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, குழந்தைகளை வந்து தூதர்களை ஆக்குறாங்க. குழந்தைகளை வச்சு இத்தனை மேஜிக் பண்ண முடியும், சென்டிமெண்ட்ஸை வச்சு இத்தனை காரியம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப பார்ப்பாங்க. அதை அரசியலை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே நினச்சதில்லை. என்னென்னலாமோ நடந்திருக்கு. இதை தாண்டி ஒரு அதிருப்தி இருந்திருக்கு, அதிருப்தி அலை. அதை தாண்டி இன்னொன்று இருக்குது. 7 தடவை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்கு, 6 தடவை டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்கு, 2 கழகமும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு. புதுசாக ஒருத்தர் வர, நான் இதை செய்வேன் அதை செய்வேங்கிறாரு. ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம். இதுதான் பிரதானமாக நடந்திருக்கு. இப்போ 2021 டிஎம்கேக்கு ஓட்டு போடுறப்போ மக்கள் என்ன நினச்சாங்க, தொடர்ந்து 2 தடவை ஏடிஎம்கே போட்டோம், இந்த தடவை இவங்க வரட்டும்ப்பா, ரொம்ப ஈஸியாக அப்படி தூக்கி கொடுத்துட்டு போனாங்கல்ல. இப்போது விஜய்க்கு எப்படி தூக்கி கொடுத்துருக்காங்கன்னா, தொடர்ந்து இவங்க 2 பேர் தானே மாறி மாறி வராங்க, இவர் புதுசாக வர்றாரு என்னமோ சொல்கிறாருல்ல, இவரை கொடுத்து பார்ப்போம், இவரும் சின்ன பையன் தான், ஒரு வாய்ப்பு கொடுப்போம்,
வாய்ப்பே கொடுக்காம எப்படி இவரை இது பண்ணுறது, கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்போ இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இம்ப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, முதல் முறையாக இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து விடைபெற்று இருக்கிறது. 3 துருவ அரசியல் ஆரம்பமாகி இருக்கிறது. தமிழகம் ஒரு கர்நாடகமாக மாறியிருக்கிறது. முதன்முறையாக கழகங்களற்ற ஆட்சி அமைய இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் 2 கழகங்களும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர இருக்கின்றன. தமிழகத்தில் முதன்முறையாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர் முதல்வராக வர இருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேக்அவேஸ் ஃப்ரம் திஸ் எலெக்ஷன். இதில் இன்னொன்று ஒரு செய்தி போயிட்டுருக்கு, கிங் மேக்கர் ஆகிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. அது எப்படின்னா, அதிமுக வெளியில் இருந்தோ இல்லை அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணியோ அந்த மாதிரி. ஏன்னா இப்போ விஜய்க்கு வந்து மெஜாரிட்டி வந்து கிடைக்கல, அந்த மெஜாரிட்டி மார்க் கிடைக்கல அப்படிங்கிறதால அதிமுகவோடு ஆதரவோடோ இல்லை அதிமுக கூட்டணியோ சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவை எடுப்பாரா? இல்லை, ரூல்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படிங்கிற சொல்லிடுறேன். எஸ், முதல்ல விஜய் என்ன 108 தொகுதி ஜெயிச்சிருக்காரு. மெஜாரிட்டிக்கு தேவை 118. ஸோ 10 சீட்டு கிடச்சா மெஜாரிட்டி. அதில் 2 சீட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா ஒன்று அவர் ஏதோ ஒரு தொகுதியை ராஜினாமா செஞ்சுருவார். ஆமாம், அப்போ அது ஒன்று மைனஸ் ஆகிடுமா, ஒரு தொகுதியை நீங்கள் கழிச்சிருங்க. இன்னொன்று யாராவது சபாநாயகர் ஆகிடுவாங்க. அவங்க வந்து வாக்கெடுப்புலேயே மற்றெல்லாம் கலந்துக்க முடியாது, நியூட்ரலாக இருந்தாகும். சரியா? ஆனால் டை பிரேக்கர் இருந்துச்சுன்னா அவங்களும் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறேன். டை வந்தால் மட்டும்தான், மற்றபடி அவங்க கட்சி உறுப்பினர் கிடையாது. அதனால அந்த ஒன்றை கழிச்சிருங்க. அநேகமாக செங்கோட்டையன் சபாநாயகர் ஆவார்னு சொல்கிறாங்க. 106. ஏன்னா நீண்ட ஒரு அனுபவம் உண்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும், அதனால அவர் ஆவார். ஸோ அப்படின்னா 106. இப்போது கூடுதலாக 12 எம்எல்ஏக்கள் தேவைப்படும். சரி, என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம தான் சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேயோடைய கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அந்த கூட்டணி கட்சிகள் இன்க்ளூடிங் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், தேமுதிக, இது எல்லாம் கூட்டினீங்கன்னா 14 தொகுதி வருது. 14. இப்போ இந்த 14ம் அப்படியே டிஎம்கே கூட்டணியிலிருந்து விலகி விஜயோட கூட்டணி வைத்தால் விஜய்க்கு தேவையான எண்ணிக்கை கிடைச்சிடும். இது ஒரு பாசிபிலிட்டி. சரி, ஆனால் விஜய்க்கு தேவைக்கு மேலே 2 சீட்டு தான் இருக்குது. இது என்றைக்குமே கரணம் தப்பினா மரணம். அப்போது ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சி, ஆனால் இவங்களை தாதா செஞ்சே போய்கிட்டு இருக்கணும். இன்னொன்று, இந்த கட்சிகள் எல்லாமே பிஜேபி எதிர்ப்பில் தீவிரமான கட்சிகள். பிஜேபி ஏடிஎம்கேட இருக்குங்கிறதுனாலே டிஎம்கேட ஒட்டிக்கிட்டு இருக்கிற கட்சிகள். ரைட். இப்போ விஜய் நிறைய ப்ராமிஸை அள்ளி விட்டுருக்கார். 2500 கொடுப்பேன், அப்புறம் வேலையற்றவர்களுக்கு 4000 கொடுப்பேன், இப்படி நிறைய சொல்லியிருக்கிறார். ஏகப்பட்ட ப்ராமிஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கே வந்து பணம் வரும்? இந்த நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்வார் அவர்? சொல்லிட்டு போயிடலாம். ஆட்சி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்பெல்லாம் தெரியும். அப்போது அவர் சொன்னதில் ஏதாவது கொஞ்சத்தையாவது நிறைவேற்றணும்னா மத்திய அரசுடைய சப்போர்ட் இருந்தே ஆகும். நீங்கள் மத்திய அரசை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாக உங்கள் அரசை உருவாக்கினால் நீங்கள் மாட்டிப்பீங்க. இது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது, விஜய் மேலே ஒரு முக்கியமான கேஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு, சிபிஐ வழக்கு. அந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பான அந்த துயர சம்பவத்துக்கு இவரும் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார். அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையில் டைம் ஸ்டிப்புலேஷனோட நடந்துகிட்டு இருக்க சிபிஐ விசாரணை. சிபிஐங்கிறது அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் வரக்கூடியது. அப்படிங்கிறப்போ அது ஒரு குடிமி. அங்கே அமித்ஷா கையில் விஜயோட குடிமி ஒன்று சிக்கியிருக்கு. இவ்வளவு இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் மத்திய அரசு பகைத்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா ஃபண்டு உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் இந்த சிபிஐ இந்த வழக்கு இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்படி இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி தவிர்த்து கொள்ளுகிறாரோ, அவர் மேலே சிபிஐ வழக்கில் இருந்து எல்லாமே விசாரணை முடிஞ்சாச்சு. இன்றைக்கி வரைக்கும் தீர்ப்பே வராமல் அப்படியே கடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து மோடி ஃப்ரெண்ட்லியாக, பிஜேபி ஃப்ரெண்ட்லியாக அவர் இருந்துக்கிட்டே போகிறதுனால அவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த மாதிரி தான் இவரும் போயாக வேண்டியிருக்கும். அரசியலில் நோக்கம் போல் மேடையில் பேசுகிற மாதிரி ஆட்சி நடத்துகிறப்பெல்லாம் நடந்துக்க முடியாது. அப்போது அவருடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும்? இப்போ 12 பேர் தேவைப்படக்கூடிய இடத்துல 14 பேர் கொண்ட இந்த குரூப்பை இது பண்ணுறதுக்கு பதிலாக
ஏடிஎம்கேக்குன்னே தனியாக 47 சீட்டு இருக்குது. இப்போ ஏடிஎம்கே சப்போர்ட்டோட இவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குது, 5 வருஷம் நிரந்தரமாக ஆளலாம். இன்னொன்று, ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் தர்றதுக்கு முன்னால் நிச்சயமாக அவங்க வந்து அமித்ஷாட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்க. அமித்ஷா அப்படி ஒரு சப்போர்ட் தந்தாலே அது அமித்ஷா சம்மதத்துடன் தந்ததாகத்தான் இருக்கும். அது பேசாமல் தன்னிச்சையாக அவன் முடிவெடுக்க போகிறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாமே. இவங்க ஃபண்டு மத்திய அரசுலேருந்து வாங்குறதோ மற்றதோ ஒரு கார்டியலாக எல்லாமே போயிட்டுருக்கும். இதுதான் விஜய்க்கும் நல்லது. ஓகே, ரைட். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது விஜய்க்கு நல்லதுங்கிறது மட்டும் இல்லை, ஏடிஎம்கே சப்போர்ட்டில் இவர் வண்டி ஓடிச்சுன்னா விஜயுடைய குடுமி என்டிஏ பிடியில் இருக்கும். அப்போது ஒரு எல்லை மீறாமல் விஜயை பார்த்து கொள்ளவும் அவங்களுக்கு முடியும். ஸோ விஜய்க்கும் மத்திய அரசு தேவைப்படும், மத்திய அரசுக்கும் விஜயனுடைய குடுமி தேவைப்படும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆதரவை அவர் கோரலாம். எதுவாக இருந்தாலும் ஆதரவு அவருக்கு தான் தேவை. அவர் தான் கோரிக்கை விடுக்கணும் முதல்ல, அதான் புரோட்டோக்கால். அதுக்கப்புறம் அவங்க தர்றே இல்லைங்கிறது தான் சொல்லுவாங்க. அது அந்த கோரிக்கை விடுக்கிறது பகிரங்கமாக விடுக்கலாம், இல்லாட்டி தலைவர்கள் மத்தியில் அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம், ஏதேனும் ஒன்று நடக்கும். இல்லை அதிமுக ஆதரவு தர்ற பட்சத்தில் 2 விதமாக தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, விஜயனுடைய அமைச்சரவையிலே பங்கேற்பது. அது ஒன்று. ஏடிஎம்கே எடப்பாடியார் பார்த்து யாரை நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க அமைச்சராவாங்க. இது ஒன்று இருக்குது. இல்லைன்னா ஏடிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு தரும். இப்போ 2006 ஃபுல் மெஜாரிட்டி பெறாமல் ஆட்சி நடந்தப்போ வெளியிலிருந்து காங்கிரஸ் ஆதரவு தந்தது. அமைச்சரவையில் பங்கேற்கல, ஆனால் 5 ஆண்டுகளை கருணாநிதி நிறைவு செய்தார். அது போல் நடக்கலாம். எதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, வெளியிலிருந்து ஆதரவு தருவாங்க. வெளியிலிருந்து ஆதரவு தருவாங்க. உள்ளே போனால் நீங்கள் விஜய்க்கு கீழே ஒரு மினிஸ்டராக போயிட்டீங்கன்னா, எடப்பாடியார் மினிஸ்டர் ஆக போகிறது இல்லை, அவர் சொல்கிற சில பேர் மினிஸ்டர் ஆவாங்க. அப்படி ஆனால் விஜய்க்கு கமிட் பண்ண மாதிரி ஆகிடும். நீங்கள் வெளியில் இருந்ததுன்னா நீங்கள் சுண்டி இழுக்கலாம், விஜயை நீங்கள் டிக்டேட் பண்ணலாம். இப்போ ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா 1991க்கு பிறகு 2014 வரைக்கும் மத்தியில் ஒரு மெஜாரிட்டி இல்லாத அரசு தான் தொடர்ந்து அமைந்திருந்தது. அப்போது காங்கிரஸ் அந்த கவர்மெண்ட்ஸை வெளியில் இருந்து தான் ஆதரிக்கும். ஐக்கிய குஜரால் ஆகட்டும், இல்லாட்டி தேவகவுடா ஆகட்டும், எல்லாம் காங்கிரஸ் சுண்டி இழுப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் அந்த கவர்மெண்ட்டுடைய அஜெண்டாவாக இருக்கும். ஓகே, அப்படி அதனால் வெளியிலிருந்து ஆதரவு தருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க இதை காட்டில் தலைவர்களாக இருக்கிறவங்க இன்னும் நிறைய யோசிப்பாங்க. நமக்கு பிடிபடாத எத்தனையோ நியூயன்சஸ் அவங்களுக்கு பிடிபடும். அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அமைச்சரவையில் பங்கேற்று எடப்பாடி அவர்கள் துணை முதலமைச்சராக வாய்ப்பெல்லாம் இருக்கா? சார், ஓபிஎஸ் துணை முதல்வராக இருக்க, எடப்பாடியார் ஒரு நாளும் துணை முதல்வராக மாட்டார். ஏன்னா எடப்பாடியாருடைய சைக்காலஜி எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. அதனால அவர் அந்த மாதிரி கீழே இறங்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் இன்னொரு பாசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது செங்கோட்டையன் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை உடைப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சு. அதுக்கான மத்திய பிரதேசில் நடந்த மாதிரி ஏடிஎம்கேலேருந்து ஒரு 10-12 பேரை வந்து அவங்கள ராஜினாமா செஞ்சுட்டு இந்த கட்சியில் சேர சொல்லிடுறது. அதுக்கப்புறம் அவங்க ராஜினாமா பண்ண இடத்துலையே திரும்ப தாவேக்கா வேட்பாளர்களாக போட்டியிட செய்து அத்தனை பேர் ஜெயிச்சதுக்கப்புறம் தாவேக்கா இதுக்குள்ளேயே டைரெக்டாகவே மெஜாரிட்டி பெற வைக்கிறது அப்படின்னு ஒரு திட்டம். பொதுவாக இந்த ஏடிஎம்கேலேருந்து இத்தனை பேரை கொண்டு வர்றது அத்தனை பேரை கொண்டு வர்றது அப்படிங்கிறது 2024 தேர்தலுக்கு சற்று முன்பிலிருந்து தொடர்ந்து பேசப்படுகிற விஷயம். எஸ்பி வேலுமணி வருகிறார், வீரமணி வருகிறார், தங்கமணி வருகிறார், அந்த மணி வருகிறார், இந்த மணி வருகிறார் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. வருஷக்கணக்கில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு மணியும் வெளியில் வரல. அதாவது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ விஜய் சிஎம்மா இல்லையா? இப்போ விஜய் சிஎம்மா இருக்காருல்ல, அப்போ விஜய் நான் விஜய்னே இல்லை, நான் 2024 சொல்கிறேன். அன்னைக்கு பிஜேபி தரப்புலேயே இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பிஜேபி தரப்பில் பிரைம் மினிஸ்டராக இருந்தது யார்? இன்னைக்கு அவங்க தானே. அப்படி இருக்கிற காலத்தே ஒன்றும் நடக்கல. மத்திய அரசையே கையில் வச்சுட்டு இருந்தாங்க. பிஜேபி தரப்பில் அப்படி நிறைய பேசினது உண்டுங்க.
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் ஒன்றும் பெரிய மூடி மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இல்ல சார், ஆனா அதிமுக அந்த எம்எல்ஏக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அங்க போனா ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும், அதாங்க ஒரு ஃபியூச்சர் இருக்கலாம். இதுதான் கழகங்களில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் 2024 எடுக்கிறேன். பிஜேபி சைட்லேயே அவரை வெளியில் கொண்டு வந்துடலாம், இவரை வெளியில் கொண்டு வந்துடலாம், இதன் மூலமாக அப்படியே டிஎம்கே டீஸ்டெபிளைஸ் பண்ணிடலாம், சாரி இதன் மூலமாக அப்படியே ஏடிஎம்கே டீஸ்டெபிளைஸ் பண்ணிடலாம், இப்படி அப்படி என்னென்னலாமோ அந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இல்லாத காலத்தில் நிறைய பேச்சு நடந்தது. கடைசியில் அதிகபட்சம் என்ன செய்ய முடிஞ்சது? ஒரு தடவை ஏடிஎம்கே முன்னாள் எம்எல்ஏக்கள் 15 பேரை டெல்லி கொண்டு போனாங்க. அவ்வளோதானே செய்ய முடிஞ்சது. இந்நாள் எம்எல்ஏக்களில் ஒரு ஆளை பேர்க்க முடிஞ்சா? சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, ஏன் செய்ய முடியல? மத்திய அரசு அவங்க கையில் இருந்தப்போ என்னால செய்ய முடியல? யோசிச்சு பார்க்கணும். 2 கழகங்கள்லையுமே இந்த விதமாக பேர்த்து கொண்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கழகங்களை பொறுத்தளவில் அது அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இல்லை சார், நேற்று வரை விஜய் 35% எடுக்கிறதும் நம்ம பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அப்போ ஏன் இது பாசிபிளாக இருக்கக்கூடாது? இல்லைங்க, அது மக்களுடைய இது சம்மந்தப்பட்டதுங்க. மக்கள் இவ்வளோ % ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சோம். ஓட்டர்ஸ் சம்மந்தப்பட்டது. நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, மத்தியில் பிஜேபி ஆட்சி செய்த காலத்திலேயே அந்த விதமான முயற்சிகள் பெருமளவு பலிக்காதப்போ இவர் இன்னும் மெஜாரிட்டி கூட பெறலை, இன்னும் முதல்வராக கூட ஆகலை. இவருக்காக எதுக்குங்க இத்தனை பேர் போகிறாங்க? இன்னொன்று, இது எத்தனை காலம் தாக்கு பிடிக்கும் என்னன்னு தெரியாதுங்க. இவர் எத்தனை காலம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சியை நடத்துவார்? இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்த இந்த நிமிஷத்தில் அவர் பெரிய ஆள். இவர் எப்படி ஆட்சி நடத்த போகிறார், என்ன மாதிரி ஆட்சி நடத்த போகிறார், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப இவரை நம்பி போகிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? நிறைய இருக்கல. இன்னொன்றுங்க, ஒரு அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா எல்லாமே வெறும் லாப நஷ்ட கணக்கோட மட்டுமே முடிகிற விஷயம் இல்லைங்க. அதை தாண்டி ஒரு உணர்வு ரீதியான பிடிப்புன்னு இருக்குல்ல, அது கழகங்களில் எப்போதுமே உண்டுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஏடிஎம்கேலேருந்து இவர் ஓபிஎஸ் போவார், அவர் போவார், இவர் போவார். எங்கேயாவது ஏடிஎம்கே விட்டு கொத்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதை தொண்டர்கள் வெளியேறி இன்னொரு கட்சிக்கு போனாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி தான் இந்த விஷயம். நான் சொல்கிறது, பிஜேபியை முயற்சி செய்து கடந்த காலங்களில் மத்திய அரசு கையில் இருக்கிறப்பவே அவங்க முயற்சி செய்து கடைசியில் அவங்க முன்னாள் எம்எல்ஏக்களை தான் டெல்லி வரைக்கும் கொண்டு போக முடிஞ்சது. மற்றபடி எந்த மணியையும் அவர்கள் தங்கள் மணியாக ஆக்கி கொள்ள முடியலை. அவங்களாலேயே முடியலை, விஜய்னால் முடியும்னு எனக்கு தோணலை. அதை செங்கோட்டையன் செய்யணும், முயற்சி பண்ணலாம். இன்னொன்றுங்க, இப்போ இது வெறும் டாக்ஸு, இது வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு வதந்தியாக கிளப்பப்படுகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த வதந்தி திடீரென்று இப்போது புதிதாக எழுந்த வதந்தி அல்ல. 2024 தேர்தலை ஒட்டி அப்போது பிஜேபி சைடில் கிளப்பிக்கிட்டு இருந்த வதந்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாக பார்க்குறேன். ஸோ கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் மெட்டீரியலைஸ் ஆகலை. இனிமேலும் மெட்டீரியலைஸ் ஆகும்னு எனக்கு தோணலை. அவ்வளவுதான். இப்போ இதில் இப்போ ஒருவேளை அப்படிலாம் ஆச்சுன்னு வைங்க, அதுக்கு மோசமான முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது. இப்போ டிடிவி தினகரனை நம்பி 18 எம்எல்ஏக்கள் வெளியில் வந்தாங்களே, என்ன கதி ஆனாங்க? அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய கற்பனையில் தானே வந்தாங்க. டிடிவி ஐயோ அவர் எங்கேயோ கூட்டு போயிடுவார், நம்மளை தூக்கிட்டு எங்கேயோ போயிடுவார். இல்லை சார், ஆனால் அன்னைக்கு ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு கட்சியோட தலைவரோ, ஆனால் விஜய் முதலமைச்சர் இல்லை சார். இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தாலுமே இது பெருசாக நடக்காதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, இப்போ இதில் அடுத்த பாசிபிலிட்டியாக நிறைய பேர் பார்க்குறது அப்படிங்கிறது, இப்போது நான் இன்னொரு சினாரியும் சொல்கிறேன். இப்போ அதிமுக ஆதரவு கொடுக்கல, அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய யாரும் ஆதரவு கொடுக்கல, திமுகவுடைய கூட்டணி கட்சியில் ஆதரவு கொடுக்கல. அப்போனா என்ன மாதிரி சுச்சுவேஷன்? ஏன்னா நிறைய பேர் மறு தேர்தல் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, முதல்ல அந்த ப்ரொசீஜரை புரிஞ்சுப்போம். இவங்க கவர்னரை பார்ப்பாங்க, ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை கோருவாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் அனுமதி வழங்கலாம். அப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அன்றைக்கி நம்பிக்கை வாக்கெடுப்பு, ட்ரஸ்ட் மோஷன்னு பேர், இல்லாட்டி ட்ரஸ்ட் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நடத்தி இந்த சபையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றனர், மோர் தென் 50% அப்படிங்கிறத விஜய் நிரூபித்தார். அன்றைக்கி தேதியில் அவர் இந்த நம்பர்ஸை காட்டியாகும். மெஜாரிட்டிக்கு தேவையான
அந்த 118க்கு மேலே காட்டி ஆகணும். இதுதான் வழக்கமாக நடக்கும். இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இது நடக்கலை முடியலை அப்படின்னா இந்த கவர்மெண்ட் இருக்காது. அப்போ அடுத்தாப்புல கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு வேறு என்ன வழின்னு பார்ப்பாங்க. வேறு என்ன வழி இருக்க முடியும்? வேறு ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல. அப்படிங்கிறப்போ திரும்ப மறுதேர்தல் வரும். ஆனால் மறுதேர்தலை இந்த 2 கழகங்களும் விரும்பாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே சுனாமி மாதிரி அட்டி பேத்துட்டு வந்திருக்காரு. திடீர்னு இந்த கவர்மெண்ட்டை ரன் ஆகாமல் அதனால சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் வந்தால் விஜய் மீது ஏற்படுகிற அனுதாப அலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல் மெஜாரிட்டி அவர் கொடுத்துரும். மெஜாரிட்டியே இல்லாத டயத்தில் தான் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க அவரை டிக்டேட் பண்ண முடியும். ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்தால் அவ்வளவுதான். அப்போது இந்த 2 கழகங்களும் எதுக்காக வெயிட் பண்ணும்னா, விஜய் மேலே ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது. இந்த டயத்தில் எலெக்ஷன் வந்தால் தங்களுக்கு நல்லதுன்னு அவங்க நினைக்கிறப்ப தான் அடுத்த எலெக்ஷனை பற்றியே சிந்திப்பாங்க. அதனால் இம்மீடியட்டாக எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக வெற்றிகரமாக விஜய் அரசை அமைப்பார். ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் என்ன விதமான அரசு அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத விஜய் மட்டுமே முடிவு செய்ய முடியாது, அமித்ஷாவும் சேர்ந்தே முடிவு செய்வார். நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.